நம்ம ஒரு துண்டு மீனாச்சும் பொரிச்சதில் சாப்பிட்டுட்டு போயிடணும். இல்லைன்னா இந்த கட்டை வேகாது. என்ன வசந்தி திடீர்னு அமைதி ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் எப்பயும் பண்ணுற குழம்பு வாடையை விட இந்த குழம்பு ரொம்ப பிரமாதமாக வாடடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொடி போட்டு வச்சுருக்கீங்களே, ஏதோ மசாலாலாம் தடவி அந்த மீன் பொரிக்கிறதுக்கு, அதை பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுதுக்கா. அவ்வளோ பிரமாதமாக செஞ்சுருக்கீங்களே. ஆமாம் வசந்தி, இன்னைக்கு கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து செஞ்சே பார்த்துக்க. அது எப்போ விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதனால தான் அப்படி உனக்கு வாசனை வருமா இருக்கும். ஓ அப்படியா, சரிக்கா சரிக்கா. அப்போ எனக்கு ஒரு 2 துண்டு மீன் மட்டும் வச்சு கொடுங்க. வீட்டுக்கு கூட கொடுத்துட்றேனாலும் பரவாயில்ல. நான் பொரிச்ச மீன் மட்டும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன், கொடுங்கக்கா. என்ன இவ இப்படி கேட்குறா? இப்போ தான் அந்த பிள்ளையை திட்டி அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் தான் மீன் இருக்குது, நீ சாப்பிடுன்னு சொல்லி இப்போ தான் சின்னவளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். அதுக்குள்ளே இவ வந்து 2 துண்டு மீன் கொடுங்க, உங்கள் மீன் பார்த்தாலே அழகாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறா. இப்போ எப்படி இவளுக்கு கொடுக்கவா வேணாமான்னு தெரியல. கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடுக்கு வைக்கிறதுல கம்மியாயிரும். எங்கேருந்து தான் வருவாளுகளம்மா எனக்குன்னு. மீன் குழம்பு, மீன் பொரியல் இல்லை கறி குழம்பு வைக்கிற வாடையை கண்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருவாளுக போல இருக்குது. அதுவும் இந்த வசந்தியெல்லாம் சொல்லவே வேணாம். எந்தெந்த வீட்டில் நான்வெஜ் செய்கிறாங்களோ அந்தந்த வீட்டில் இந்த வசந்தியை நம்ம பார்த்துடலாம். சரி, வாயை திறந்து கேட்டுட்டா. கேட்குறவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு 2 துண்டு மீன் வச்சு கொடுப்போம். இரு வசந்தி, 2 துண்டு மீன் வச்சு தாரேன். ஆ சரிக்கா. இந்த 2 துண்டு மீனுக்காக நைட்டு வரைக்கும் உங்கள் வீட்டில் காத்திருக்க, நானும் காத்திருப்பேன். அதனால் நீங்கள் பொறுமையாக கூட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. சரி சரி, இரு வசந்தி, நான் எடுத்தாரேன். நம்ம மீன் வாடை அவ்வளவா நல்லா இருக்கு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் மணக்குதுங்கிறாங்களே. அப்போ இன்னைக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு போல, எப்பவும் நம்ம வைக்கிற மீன் குழம்பை விட. சரி, ஆசைப்பட்டு கேட்குறா, 2 துண்டு எடுத்து கொடுப்போம். சூப்பர், எப்படியே நமக்கு மீன் கிடைக்க போகுது.